கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பவளாகவும், குழந்தை உருவாவது முதல் 16 வயது வரைக்கும் இந்த சஷ்டி தேவியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள், திருஷ்டி தோஷம் விலகிறதுக்காகவும், கெட்ட சக்திகள் தீண்டாமல் இருக்கவும், பயக்கோளாறு மாதிரியான பிரச்சனைகள் போகவும், இப்படி எல்லாமே சரி செய்யக்கூடிய தேவிதான் இந்த சஷ்டி தேவி. முருகனை போற்றி வழிபட்டா சஷ்டி தேவிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் முருகனை நினைத்து சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு கேட்ட எல்லா வரமும் கிடைக்கும். இந்த வருஷம் ஆரணி சஷ்டி விரதம் இந்த மாதம் 12ஆம் தேதி வருகிறது. இந்த விசேஷமான நாள்ல காலையில குளித்து முடித்து முருகன் படத்துக்கு சிவப்பு நிற பூக்கள் வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமா வச்சு முருகனுக்குரிய பாடலை பாடி விரதத்தை தொடங்கலாம். காலையில் ஒரு முறை முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அன்று முழுவதும் என்ன வேலை இருந்தாலும் முருகனை மனசார நினைச்சிட்டு மாலையும் முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த நாள்ல முருகனை வழிபட்டு சஷ்டி தேவியை நினைத்தாலே போதும். முருகப்பெருமானின் அருளும் தேவியின் அருளும்